மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மூட்டு வலி. அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். வயதான காலத்துல தேய்வுனால வரக்கூடிய மூட்டு வலி பத்தி பார்ப்போம். இந்த மூட்டு வலி தேய்வுனால வரக்கூடியது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் யாருக்கு வேணா வரலாம். அடுத்தது அவங்க உடல் பருமனாக இருந்தால் கண்டிப்பா மூட்டு வலி வரும். ஒரு கால்ல மூட்டுல ஃபர்ஸ்ட் வலி வர தொடங்கும். 2 கால்லயும் அடுத்தது வந்துடும். இது தேய்வுனால வரக்கூடியது. இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, ஒன்று டயட்டு, அடுத்தது ஆயுர்வேதிக் மருந்துகள். இதுல பார்த்தீங்கன்னா சிலருக்கு உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய் கொடுக்க வேண்டியது இருக்கும். சிலருக்கு உள்ளுக்கும் ஆயில் கொடுக்கணும், மேலுக்கும் வலிக்கு தடவுறதுக்கு ஆயில் கொடுப்போம், மெடிசன்ஸ். அது அந்த பேஷண்ட் வரும்போது நாங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். ஜென்ரலாக அவங்களுக்கு கீழே உட்காரையில் கஷ்டம், நடக்க கஷ்டம், படி ஏறுறது கஷ்டம். ஏன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு பெண்ணோட ட்ரீட்மெண்ட், அவங்க பிரச்சனை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கா வயது ஒரு 56. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. இந்த சூழலில் வலினால முடியலன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்ட பிறகு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. வரும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. நடக்க முடியல, உட்கார முடியல, உட்காந்தா எழுறதுக்கு கஷ்டம், எழுந்தா நிற்கிறதுக்கு கஷ்டம், நின்னா நடக்கிறதுக்கு கஷ்டம். சும்மா ஒரு 10 அடி நடக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டம். அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, டெய்லி காலையில் பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் சாப்பிடுக்க, பூண்டு பால் சாப்பிடுக்க, முள்ளங்கி சாப்பிடுக்க, அப்புறம் அன்னாச்சி பழம், அப்புறம் பப்பாளி, அத்திப்பழம் சாப்பாடாக எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ். கூடவே என்ன சொன்னோம், அன்னாச்சி மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அதையும், அப்புறம் அன்னாச்சி பழத்துக்குள்ள நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும், நம்ம அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். அந்த தண்டும் இந்த அன்னாச்சி தோல் இருக்கு இல்லைங்களா, அதையும் கழுவி அதை டீ மாதிரி போட்டு குடிக்க சொன்னோம். கூட மற்ற டயட் எல்லாம் சொன்னோம். எள்ளு, அதுக்கப்புறம் கொஞ்சம் முடக்கத்தான் கீரை, அப்பப்போ மற்ற கீரைகள், வாதநாராயணங்கீரை, இப்படி எல்லா கீரைகள், மற்ற டயட் எல்லாம் அட்வைஸ் கொடுத்தோம். டெய்லி ஒரு 1/2 hour வெயிலில் இருக்க அப்படின்னு சொன்னோம். அப்படி ஒவ்வொரு மாதமும் 2 கிலோ வெயிட் குறைஞ்சி கடைசியில் 15 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வெளியில் போனால் எப்படி இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறது ட்ராவலில் சொன்னாங்க. நான் சொன்னேன், இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ட்ராவல் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க, மார்னிங் பாலில் மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்டுக்குங்க. பூண்டு பால் தயாரிக்க முடியும்னா தயார் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பூண்டை வறுத்து கையில் எடுத்துக்கோங்க. டெய்லி 4 பல் சும்மா சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் காலையில் இந்த பழங்கள் தான் சாப்பிடணும். இல்லை அங்கே என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள், ட்ரை ஃப்ரூட்டு, அத்திப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. போகிற இடத்துல பைனாப்பிளும் பப்பாயா கிடைச்சா ஓகே, இல்லைன்னா வேற என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ். மதியானம் சூப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க. அங்கே என்ன வெஜிடபிள்ஸ் கொடுக்குறாங்களோ அது பிளண்டியாக எடுத்துக்கோங்க. ஈவினிங்கும் பால் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. சுண்டல் கிடைச்சா சாப்பிடுங்க, முளை கட்டிய சுண்டல் வகைகள் கிடைச்சா. இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் பேக்கெட்டில் விற்கிறாங்க. இப்போ பயிரும் இருக்குது, முளை கட்டினது கிடைக்குது, அது பச்சாவே சாப்பிடலாம். ஒரு 100 கிராம் வாங்கினா இன்னைக்கு 50 கிராம், நாளைக்கு 50 கிராம் சாப்பிடலாம். அப்புறம் என்ன சொன்னேன், நைட்டில் நல்லா நட்ஸு, சீட்ஸு, டேட்ஸு, பால் இது எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். டூர் முடிச்சுட்டு நார்மல் மற்ற டயட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகுது. அவங்களுக்கு அந்த மூட்டு வலியே இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு அவங்க கடைப்பிடித்தால் மாத்திரம்தான் குணம் கிடைக்கும். அதே போல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூட குணமாகக்கூடிய நோய் தான்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.